கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் PCFM ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் மற்றும் 4வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்திருந்தான். தானியேல் அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஒரு விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி இருந்தபடியினாலே அவன் அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் மேதியா பெர்ஷியா ராஜாவாலே ஆளுகை செய்யப்பட்ட இந்த பாபிலோனிய ராஜ்யத்திலே அவன் மிகுந்த ஒரு பெரிய ஞானியாக அங்கே விளங்கினான். ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையுள்ள ஒரு சாமர்த்தியம் மிக்க ஒரு நிர்வாக அதிகாரியாக அங்கே காணப்பட்டான். அவனுக்குள்ளே இருந்த அந்த விசேஷத்த ஆவியின் இந்த வல்லமையின் பொருட்டு அந்த நாளிலே பாபிலோனை ஆளுகை செய்து கொண்டிருந்த தரியு ராஜா அவனுடைய அந்த ஞானத்தின் நிமித்தம், அவனுடைய உண்மையின் நிமித்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய உண்மையும் உத்தமமுமான அந்த பணியின் நிமித்தம் அவனை மொத்த ராஜ்யத்திற்கும் அவனை முழுமையாக அதிகாரியாக அவனை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தான். இதை கேள்விப்பட்ட அவனுடனான மற்ற பிரதானிகள், மற்ற தேசாதிபதிகள், மற்ற அதிகாரிகள் அவன் நிமித்தம் மிகுதியான பொறாமை கொண்டார்கள். அதனாலே அவனை எப்படி ஆகிலும் ஏதாவது ஒரு வகையிலே அவனை குற்றம் கண்டுபிடித்து அவனை மரண தண்டனைக்கு ஏதுவாக அவனை உட்படுத்தி தாங்கள் பிழைத்திருக்க வேண்டும், தாங்கள் அவன் நிமித்தமாக வருகிற அவனுடைய உண்மையின் நிமித்தமாக, தானியேலுடைய உண்மையான உத்தமமான அந்த நிர்வாகத்தின் நிமித்தமாக வருகிற குறைவுகளை தவிர்க்கும்படியாக, அவனுடைய உண்மையும் உத்தமமான அந்த நிர்வாக திறமையின் நிமித்தம் இவர்களுக்கு உண்டான அந்த சிறுமையை நீக்கும்படியாக அவனுக்கு எதிராக அவர்கள் சதி செய்தார்கள். அவர்கள் யோசித்த ஆலோசனை பண்ணின அந்த சதியின் படியே அவர்கள் தரியு ராஜாவை போய் நேரில் பார்த்து ஒரு யோசனையை சொல்கிறார்கள். அதாவது தரியு ராஜாவை ஒரு 30 நாட்களுக்கு ஜனங்கள் அத்தனை பேரும், அதிகாரிகள் ஆனாலும் சரி, சாதாரண மக்கள் ஆனாலும் சரி, எல்லோரும் ஒரு 30 நாட்களுக்கு உம்மை மாத்திரமே வணங்க வேண்டும், எந்த ஒரு விண்ணப்பமாகிலும் உம்மிடத்தில் மாத்திரமே வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்கள் வேறு யாராகிலிடத்திலோ இல்லை வேறு தெய்வங்களிடத்திலோ அப்படி விண்ணப்பங்களை வைப்பார்களேயானால் அவர்களை சிங்கக்கெபிக்குள்ளே மரண தண்டனையாக போட வேண்டும் என்று அவர்கள் அவனிடத்திலே சொன்னார்கள். ராஜாவும் அதற்கு சம்மதித்து அப்படிப்பட்ட ஒரு ஆணையை பிறப்பித்தான். அந்த ஆணைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணைக்கு தன்னுடைய கையெழுத்தையும் தரியு ராஜா சம்மதமாக தன்னுடைய கையெழுத்தையும் அவர் அங்கே போட்டார். இப்படியாக ஒரு சட்டம் ராஜாவினால் கையெழுத்தானது என்று கேள்விப்பட்டும் தானியேலோ வென்றால் தான் எப்பொழுதும் செய்து வருகிறபடியே தினந்தோறும் 3 வேளையும் அவன் தன்னுடைய தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டு வந்தான். அவனை இப்படிப்பட்ட விஷயத்திலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த மற்ற பிரதானிகளும் மற்ற பிரபுக்களும் தேசாதிபதிகளும் அவன் இப்படியாக செய்து வருகிறான் என்று கண்டுபிடித்து அதை அப்படியே தரியு ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். இப்படியாக ஒருவன் உம்மை வணங்காமல், உம்மிடத்தில் விண்ணப்பங்கள் வைக்காமல் தன்னுடைய தேவனை தொழுது கொண்டு வருகிறான் என்று சொல்லி அந்த ராஜா செய்த அந்த ஆணையின்படியே அவனுக்கு சிங்கக்கெபியிலே அவனை போட்டு அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று ராஜாவை வலியுறுத்துகிறார்கள். அவர்களை புரிந்து கொண்ட இந்த ராஜா தானியேல் எவ்வளவு குற்றமில்லாதவன் என்று அறிந்ததினாலே எப்படியாகிலும் தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று அவன் முகாந்திரம் தேடினான். அதற்கான தானியேலை இவர்களுடைய சூழ்ச்சி வலைய நின்று தானியேலை விளக்க வேண்டும், தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று அவன் எவ்வளவோ அதற்காக அவன் யோசனைகள் செய்தும் இரவு ஆகும் வரைக்கும் அவன் இதை குறித்து யோசனை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக எவ்வளவோ யோசனை செய்தும் அதற்கு ஒன்றும் வகை காணாமல் இருந்தபொழுதுதான் மறுபடியுமாக இந்த மற்ற பிரதான அதிபதிகளும் பிரபுக்களும் ராஜாவினிடத்தில் வந்து அவனை மிகவும் வற்புறுத்தி கடைசியாக
தானியேலை சிங்க கெபிக்குள்ளே மரண தண்டனையாக போடப்படும்படியாக அவனை வற்புறுத்தினார்கள். ஒன்றும் செய்வதறியாத ராஜாவும் அதற்கு சம்மதித்து தானியேலை அந்த சிங்க கெபிக்குள்ளே போட அனுமதி கொடுத்தான். ஆனால் தானியேலுடைய உண்மையின் நிமித்தம், அவனுடைய உத்தமத்தின் நிமித்தம், அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் மீது தான் வைத்திருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த சிங்க கெபியில் இருந்த எல்லா சிங்கங்களின் வாய்களையும் கட்டி போட்டார். அது நிமித்தமாக மறுநாள் காலையிலே அவன் ஜெயமாய் மரணத்தை ஜெயித்தவனாய் அவன் ஜெயமாய் உயிரோடு கூட வெளியே வந்தான். இந்த காரியம் எப்படி இருக்கிறது என்றால், இயேசுவனுடைய மரணம் மற்றும் உயிர் தெழுதலோடு கூட நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசுவும் கூட எவ்விதமான குற்றமும் செய்யாதவராய் இருந்தும், 100க்கு 100 மகா பரிசுத்தராய் இருந்தும், எந்த விதமான தண்டனைக்கும் பொருந்தாதவராக இருந்தும் அவரை தண்டிக்க வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும், அவரை சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் மீது பொறாமை கொண்ட பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்கள் மற்றும் பிற யூதர்கள் அவர் செய்து வந்த அற்புதங்கள் அடையாளங்களினாலே அநேக ஜனங்கள் அவருக்கு பின்பாக கூட்டமாய் செல்லுகிறதை பார்க்க பொறுக்க முடியாமல் பொறாமையினாலே இந்த பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் இந்த இயேசுவை எப்படியாயிலும் ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடித்து அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவராலும் ஒருபோதும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதபடியினாலே அவர்கள் அதில் தோற்று போனார்கள். அப்படியே அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அநேக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அந்த நாளில் தேசாதிபதியாக இருந்த பிலாத்துவினிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. இந்த பிரதான ஆசாரியர்களும் சேவகர்களும் பிலாத்துவிடத்திலே இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டு கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிலாத்து சொன்ன பதில், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னான். இதற்கு முன்பும் அநேக முறை பிலாத்து இவனிடத்திலே நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று, மரணத்திற்கு ஏதுவான எந்த ஒரு குற்றம் காணவில்லை, இவனை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னான். ஆனால் இந்த பொறாமை கொண்ட இந்த பிரதான ஆசாரியர் கூட்டம் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வற்புறுத்தி நின்றபடியினாலே இந்த பிலாத்தும் வேறு செய்வதறியாது சிலுவையில் அறையும்படிக்கு இயேசுவை ஒப்புக் கொடுத்தான். சிலுவையில் மரித்த இயேசு 3ஆம் நாள் ஜெயமாய் உயிர்த்து எழுந்து கல்லறையை விட்டு வெளியே வந்தார். அவருடைய சிலுவையில் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் பாவத்தை ஜெயித்தது. பாவத்தை நிமித்தமாய் வருகிற சாபத்தை ஜெயித்தது. அது நிமித்தம் வருகிற மரணத்தை ஜெயித்தது. நித்திய ஜீவனை மனுக்குலம் எல்லோருக்கும் கொடுத்தது. இப்படியாக தேவன் ஒரு குற்றமும் அறியாதவராக, ஒரு குற்றம் அறியாத மகா பரிசுத்தராக இருந்தும் மற்ற ஜனங்களின் சூழ்ச்சிகள் நிமித்தம் மொத்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக தான் மரித்து பாவத்தை ஜெயித்து சாத்தானையும் ஜெயித்து நமக்கு நித்திய ரட்சிப்பை, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தது போல அந்த நாட்களில் தானியேலும் கூட அவன் ஒரு குற்றமும் அறியாத ஒரு உண்மையும் உத்தமமும் உள்ளவனாய் இருந்தும் கூட அவன் நிமித்தம் பொறாமை கண்ட மற்றவர்களின் சூழ்ச்சியில் நிமித்தம் அவன் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, மரணத்தை ஜெயிக்கிற கர்த்தருடைய வல்லமை, தீமையை ஜெயிக்கிற கர்த்தருடைய வல்லமை, பிசாசை ஜெயிக்கிற கர்த்தருடைய வல்லமை அந்த நாளில் தானியேலை உயிரோடு கூட ஜெயமாய் அவன் அந்த சிங்க கெபியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர் தெழுதினாலே எப்படி சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டதோ அதுபோல தானியேலை சிங்க கெபிக்குள் போட பண்ணின அந்த எல்லா பொறாமை கொண்ட எல்லா பிரதானிகள், மற்ற பிரபுக்கள் மாத்திரமல்ல, அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவிகள், குடும்பத்தினர் என்று எல்லோரையும் மொத்த
மொத்தமாய் இந்த தரியு ராஜா அவரை இந்த சிங்க கபிக்குள்ளே போடுவித்தான். இந்த சிங்கங்களுக்கு பசியாயிருந்த அந்த சிங்கங்களுக்கு இரையாக போடுவித்தான். இப்படியாக தீமை வென்றது, தீமையை நீதி வென்றது. தானியேலுடைய அந்த தேவன் மீது இருந்த அந்த விசுவாசமும், அவனிடத்தில் காணப்பட்ட அந்த நீதியும், தானியேலினிடத்தில் காணப்பட்ட அந்த உத்தமமும், அந்த அவனுக்கு அவன் மரணத்தை ஜெயிக்கும்படியாக அவனுக்கு அந்த ஒரு அற்புதத்தை செய்தது, அந்த பலனை கொடுத்தது, அந்த வல்லமையை அவனுக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவும் அப்படியே நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே பாவங்களை, சாத்தானை ஜெயித்தது போல நாமும் கூட ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் யாராயிலும் ஒருவராலோ இல்லை பல பேராலோ அவர்களுடைய சூழ்ச்சிகளின் நிமித்தம், அவர்களுடைய பொறாமையின் நிமித்தம் நாம் பாதிக்கப்பட்டிருப்போம் என்றால், ஒருவேளை நாம் எதையாகிலும் இழந்து போயிருப்போம் என்றால், நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம் என்றால், நாம் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தப்பட்டிருப்போம் என்றால், கலங்காதேயுங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. நிச்சயமாய் தேவன் உங்களை தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய மகத்துவத்தினாலும் உங்களை ஜெயித்தவர்களாக உங்களை வெளியே கொண்டு வருவது நிச்சயம். ஜெயித்தவர்களாக உங்களை மேலே உயர்த்துவது நிச்சயம். ஆமென்.